சரியாக ஓராண்டுக்கு முன்பாக இதே காலகட்டத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்டது. அந்த சம்பவத்தின் நினைவு நாள் முடிந்த கையோடு உத்தராகண்டில் மேகவெடிப்பு நிகழ்வு ஏற்பட்டு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. அன்று வயநாடு, இன்று உத்தராகண்ட் என்று நீடிக்கும் இந்த துயரம் பலரையும் கலங்க வைக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஆண்டு ஜூலை 30 நள்ளிரவு நேரத்தில் தொடர்ந்த அதீத மழை பேரழிவில் சென்று முடிந்தது. வயநாடு மாவட்டத்தில் வல்லாரமலையில் இதே நாளில் 1800 மீட்டர் உயரத்திலிருந்து ஏற்பட்ட நிலச்சரிவு நாட்டையே உலுக்கியது. அந்த நிகழ்வை அவ்வளவு எளிதாக யாராலும் மறந்துவிட முடியாது. சம்பவத்தன்று, அதாவது ஜூலை 30 2024 ஆண்டு நள்ளிரவு 2 மணியளவில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவால் சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகள் மொத்தமாக உருக்குலைந்தன. மலைப்பாங்கான பகுதிகள் கலன்று ஓடியதாலும் பெருவெள்ளம் அடித்து சென்றதாலும் இரவில் தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்த அப்பாவி உயிர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து மாண்டனர். ஆம், அந்த நிலச்சரிவில் சிக்கி 413 பேர் மரணமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரில் இருந்தவர்களில் 118 பேர் இதுவரை காணாமல் போயிருப்பதாகவும் 397 பேர் படுகாயமடைந்ததாகவும் மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் ஏற்பட்ட இடத்தில் நிலச்சரிவு அபாயத்தை வல்லுநர்கள் எடுத்து கூறியும் அது உதாசீனப்படுத்தப்பட்டதாலேயே நிலச்சரிவு ஏற்பட்டதாக ஆதங்கப்பட்டனர் ஆய்வாளர்கள். சூழியலாளர் மாதவ் காட்கில் தலைமையிலான குழு கடந்த 14 வருடங்களுக்கு முன்பாகவே இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஆம், சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் மென்மையான பகுதிகளாக 18 இடங்களை 2011 ஆண்டிலேயே தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் மாதவ் காட்கில். இதில் பிரம்மகிரி, திருநெல்வேலி, வயநாடு, பனசுரசாகர், சூட்டியாடி மற்றும் நிலம்பூர் போன்ற பகுதிகளும் அடங்குகின்றன. குறிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடும் இந்த லிஸ்டில் இருக்கிறது. மேலும் அந்த அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதிலும் சுற்றுச்சூழல் அளவில் மென்மையான பகுதிகளை வகைப்படுத்த வேண்டும் என்று முன்மொழியப்பட்டிருந்தது. இது போன்ற பகுதிகளை வரையறுத்து அங்கு கட்டுமான நடவடிக்கைகள் மீது தெளிவான கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வரையறுக்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழல் ரீதியாக சென்சிட்டிவாக இருக்கும் பகுதிகளில் சுரங்கம் மற்றும் கல்குவாரி நடவடிக்கைகள் மீது கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. ஆனால் அவரது பரிந்துரைகள் செயல் வடிவம் பெறாததால் மனித தவறாலேயே வயநாடு பேரழிவு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதை அவ்வளவு எளிதில் மறந்துவிடவும் முடியாது. இப்படியாக சூழியல் ரீதியாக சென்சிட்டிவிடமான ஜார்க்கண்டின் இமாலய மலைப்பகுதியில் தற்போது மேகவெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இமாலய மலைப்பகுதியில் இதுபோன்ற மேகவெடிப்புகள் தொடர்கதை என்றாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற வெள்ளப்பெருக்கில் குடியிருப்புகள் மொத்தமாக உருக்குலைந்துள்ளன. மலைப்பாங்கான இடத்தில் மரங்களை அப்புறப்படுத்திவிட்டு குடியிருப்புகளை கட்டுவது, ஆற்றுப்படுகையின் ஓரம் குடியிருப்புகளை அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் சேதம் அதிகரிக்க காரணமாக அமைகின்றன. சரியாக கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வயநாடு துயரம் நடந்தேறிய நிலையில் இப்போது ஜார்க்கண்டில் மேகவெடிப்பு கோரமுகத்தை காட்டியிருக்கிறது. என்னதான் நவீனமயமானாலும் இயற்கை மற்றும் சூழியல் சார்ந்த விவகாரங்களில் கவனம் தேவை என்கின்றனர் நிபுணர்கள். இயற்கை சூழலை நாம் தொந்தரவு செய்யாத வரை அது நம்மை தொந்தரவு செய்வதில்லை. சமநிலை தவறும் போது எதிர்பாராத பேரழிப்புகள் நடந்து விடுகின்றன. உத்தராகண்ட் வெள்ளப்பெருக்கில் பலர் மண்ணில் புதைந்ததாக சொல்லப்படும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது.